அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பிரமரி லட்சண பேதாக, பிரமரி என்பது வண்டை குறிக்கும், வண்டு என்ற அர்த்தம். அந்த வண்டினை போல் எப்படி சுற்றுவது என்று 7 விதமான அசைவுகளை பரத சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 7 விதமான பிரமரி ஸ்லோகம் என்னவென்றால், உத்ப்ளுத பிரமரி சக்கர பிரமரி கருடாபிதா தத் ஏகபாத பிரமரி कुञ्चित भ्रमरी तथा आकाश भ्रमरी च एव तथा अंगभ्रमरी इति च भ्रमर्य सप्तविज्ञेयो नाट्यशास्त्रविशारदैः. அதாவது உத்ப்ளுத பிரமரி, சக்கர பிரமரி, கருட பிரமரி, ஏகபாத பிரமரி, குஞ்சித பிரமரி, ஆகாஷ பிரமரி மற்றும் அங்க பிரமரி என்று 7 விதமான பிரமரி பாத மூமெண்ட்ஸ் இருக்கிறது. அதை பற்றின விளக்கத்தை இப்பொழுது நாம் காணலாம். முதலாவதாக உத்ப்ளுத பிரமரி. உத்ப்ளுத பிரமரி என்பது கால்களை சமபாதமாக வைத்துக்கொண்டு சுற்றுவது. உத்ப்ளுத பிரமரி, பிரமரின வண்டு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உத்ப்ளுத பிரமரி. இரண்டாவதாக சக்கர பிரமரி. இது சக்கரம் போன்று சுழல்வது. இரண்டாவதாக சக்கர பிரமரி. மூன்றாவதாக கருட பிரமரி. இது கருடனை போல் அமர்ந்து சுற்றுவது. மூன்றாவதாக கருட பிரமரி. அடுத்ததாக ஏகபாத பிரமரி, அதாவது ஒரு காலை மடித்து சுற்று, அதுபோல் மற்றொரு காலை மடித்து இடதுபுறமாகவும் வலது புறமாகவும் இடதுபுறமாகவும் சுற்றுவது ஏகபாத பிரமரி. ஏகபாத பிரமரி. அடுத்ததாக குஞ்சித பிரமரி. இது நாகபந்தம் போல் கால்களை குறுக்காக வைத்து சுற்றுவது ஒரு விதமாகவும், முழங்காலில் சுற்றுவது மற்றொரு விதமாகவும் நாம் இப்பொழுது காணலாம். ஐந்தாவது குஞ்சித பிரமரி. குஞ்சித பிரமரி. ஆறாவதாக ஆகாஷ பிரமரி. இது இரு கால்களையும் உயர தூக்கி சுற்றுவது, ஆகாசத்தில் தூக்கி சுற்றுவது போல் சுற்றுவது, தரையில் படாமல் சுற்றுவது. ஆறாவது ஆகாஷ பிரமரி. இறுதியாக அங்க பிரமரி. இது சமபாதம் அல்லது அரைமண்டியில் அமர்ந்தோ அல்லது உடம்பை மட்டும் அங்கம் இடுப்பின் மேற்பகுதியை மட்டும் சுழற்றுவது அங்க பிரமரியாக வரையறுக்கப்பட்டுள்ளது. 7 நிறைவாக அங்க பிரமரி.
நன்றி.